வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவினர் தோற்கும் தொகுதிகள் லிஸ்ட் வெளியானது. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. என்ன சொல்கிறீங்க, திமுக தோற்க போகுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தோற்கப் போகிறது. அப்பயும் திமுகன்னு போட்டிருக்கீங்க. ஏன்னா திமுகவின் சார்ந்த முக்கிய புள்ளிகளும் அவர்களுடன் இணைந்திருப்பதால் அது திமுகவுக்கு தான் சாரும். ஓகேங்களா. இங்கே காங்கிரஸ் மெஜாரிட்டி திமுக தமிழகத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவிற்கு இல்லை. திமுக இருக்கிறது, ஆளுங்கட்சி. மேலும் அவர்களுடைய பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான பரப்புரைகளும் விளம்பரங்களும் பல விதமான விஷயங்களும் தேர்தல் பணிகளும் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கிறதுனால அவர்களுடைய மெஜாரிட்டி என்பது தமிழகத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சரி, திமுக எல்லா இடத்துலையும் வெற்றி பெறும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல தோல்வி வரும்? தோல்வியே பெறாது. அதுதான் அவங்களுக்கான வெற்றி. ஆனாலும் கூட தற்சமயம் இருக்கும் ஒரு இடம் இருக்குங்க. ஓகேங்களா, 2 இடங்கள் சொல்லலாம். அந்த இடத்துல கொஞ்சம் டஃப் காம்படிஷன் என்பது வரும். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் இல்லை, காங்கிரஸ். ஓகேங்களா, காங்கிரஸ் இருக்காங்க. அதாவது கரூரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கலாம். அதிமுகவிடம் தான் பார்த்திங்கன்னா திமுக தோற்கக்கூடிய சூழல் இருக்குமே தவிர பாரதிய ஜனதாவுடன் திமுக தோற்பதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு என்று தான் சொல்லப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் தற்போதைய பொறுத்த வரைக்கும் கரூரில் உங்களுக்கு என்ன நடக்கிறது விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூன் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போதைய வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் புழல் சிறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் கரூரில் திமுகவின் பெயர் கெட்டு போகிவிட்டது. அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் பல விதமான விஷயங்களை பெய்து அதற்கு 2024 கொண்டு வந்தால் தான் செந்தில் பாலாஜியை திருத்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குது. இந்த ஒரு சூழலில் கரூரில் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அடுத்த கட்டமாக வேறு எங்கே காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னா ஈரோட்டில் ஆற்றல் அசோக் குமாருக்கு பெரும் வாரியாக 50,000 வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் டஃபஸ்ட்டு காம்படிஷன் என்பது மிகவும் இருக்கும். அடுத்ததாக தேனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிமுக கோட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அங்கேயும் பார்த்திங்கன்னா தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு அப்படி இப்படின்றது ஏற்றத்தாழ்வு என்பது வாக்குகள் இருக்கும். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக வாக்குகள் போகும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. மற்ற இடங்கள்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, அப்படியே படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சூழல் நடைபெறும். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தால் தான் அனைத்தும் தெரிய போகிறோம். இன்னும் தேர்தலுக்கு ஒரே நாட்கள் தான் இருக்கிறது. ஓகேங்களா, 18ஆம் தேதி முடிந்ததுன்னா 19ஆம் தேதி காலையிலேருந்து வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்குப்பதிவு. எல்லாருமே வாக்கு போட போயே ஆகணும். உறுதியாக போடுங்க. உங்களுடைய வாக்கு முக்கியமான வாக்கு. எல்லாருமே சிறப்பாக தரமாக ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம போடுற காணியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.